இந்த சாதி இல்ல, இது கிடையாது. தமிழர்ன்ற ஒரு இதுதான். நாங்கலாம் யாரும் சாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? அதுல ஒருத்தர் இருப்பார்ல, யூடியூபர் இருப்பார்ல. நானும் சொல்லல. உங்கள மாரியே நானும் சொல்லல. சொல்லாதீங்க. பட்டியலிட்டு அவரு ஒரு வரிசைப்படுத்துறாரு. ஆனா அண்ணன கேட்டீங்கன்னா, இந்த சாதியில இருக்கிறவங்கலாம் எனக்கு ஓட்டே போடாதீங்க. நீங்க சாதிய பார்த்து தான் ஓட்டு போட்டீங்கன்னா, எனக்கு ஓட்டே போடாத அப்டின்னுவாரு. வேட்பாளர நிப்பாட்டிக்கலாம்ல? அது அது நிப்பாட்டலாம். ஆனா ஒண்ணும் இன்னொரு பிரச்சனை இல்ல. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சாதிக்காரனே எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி நாடார் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் விழான்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு தடவ ம். போய் பேசிட்டு, ஏன் சாதிக்காரனே எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறான் அப்டின்னு ம். சொல்லி அதையும் ஒரு பக்கம் மென்ஷன் பண்றாரு. இன்னொரு பக்கம் சாதி பார்த்து ஓட்டு போடுறதுனா, உன் ஓட்டு எனக்கு தீட்டு அப்டின்றாரு. ம். இப்ப என்னடான்னா, யூடியூபர் வந்து இப்படி சொல்றாரு. ம். அப்புறம் கேட்டா, நாம் தமிழர் கட்சி தான் கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி. ம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ம். எங்க கொள்கைக்காக தான் ஓட்டு போடுறது அப்படின்றாங்க. சரி என்னதான் உங்க கொள்கைன்னு கேட்டா, இந்த மாரி சொல்றது. ஆ. அதுதான் சொல்றேனே. சமீபத்துல இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். நான் திராவிடனா மலையாளத்தான்னு கேட்டா, நான் மலையாளத்தான் தான் சொல்லுவேன்றாரு. சொல்லிக்க யார் வேணான்னா. அப்ப நீ தமிழன் கிடையாது. நான் தமிழன் கிடையாது. ஆனா ஆ. நான் நாம் தமிழர். நாம் தமிழர். அதுதான் நாம் சொல்றேனே. தமிழர். எல்லா கொள்கைங்கலாம் இருக்கு. ம். ஆனா கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டோம். ஜாதி பார்த்து தான் சீட்டு குடுப்போம். ஜாதி ம். பார்த்து தான் ஆள் நிறுத்துவோம். அப்புறம் என்ன கொள்கை, கோட்பாடு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒண்ணும் தேவையே கிடையாது.